புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது மணத்தக்காளி காய் அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து சுக்குட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய கல்யாண வீட்டிலலாம் போய் பார்த்துருந்தோம்னா அந்த குழம்பு பார்க்கவே நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்டியாகவும் நல்லா ஒரு மாதிரி டார்க்காக ரெட் கலர் இந்த மாதிரி இருக்கும். நல்லா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டைலில் தான் நம்ம இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வீக் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேனில் அளவாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மணத்தக்காளி காய் வத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். கடைகள்லாம் வந்து மணத்தக்காளி காய் வத்தல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணத்தக்காளி காய் நல்லா வந்து காய வச்சு கருப்பு கலரில் இந்த மாதிரி வத்தல் மாதிரி இருக்கும். இதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சுண்டைக்காய் வத்தல் அப்படின்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி காய் வத்தல் இல்லைன்னா சுண்டைக்காய் வத்தல் யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணி இந்த குழம்பு ஒரே மாதிரி நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சாலே போதும். இப்போ இந்த மாதிரி வத்தல் வாங்கிட்டு அதை இந்த மாதிரி எண்ணெயில் கருக விடாமல் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னு நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் போட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி இனிப்படித்த மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்க விடணும். இந்த குழம்பு வந்து உங்களுக்கு வாய்ப்புண்ணு இருக்குது, அல்சர் இந்த மாதிரி இருந்ததுன்னா மணத்தக்காளி காய் குழம்பு இல்லைனா கீரை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வரும்போது சீக்கிரமாகவே சரியாகும். நீங்கள் இந்த மாதிரி வாரத்துக்கு 2 டைம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் வாய்ப்புண்ணு இந்த மாதிரிலாம் வராது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே இதை லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆற வச்சு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து குழம்பு தாளிப்புக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கடுகு இதில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து காஞ்ச மிளகாய் வந்து 8 காஞ்ச மிளகாய் நான் போட்டுக்கிறேன். மிளகாய் வந்து முழுசாக அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து எண்ணெயிலேயே நல்லா வறுத்து விட்டுட்டு அடுத்ததாக வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து எண்ணெய் நல்லா வதங்கணும். நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வந்து எண்ணெயிலேயே வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது அந்த மசாலா வந்து இதில் ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது வந்து திக்காக இருக்கனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரும்போது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியில் வந்து கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மணத்தக்காளி காய் வத்தல் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மணத்தக்காளி காய் வத்தல் இதில் போட்டுட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்து எண்ணெய் நல்லா தெரியும். அந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸில் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.